மாண்டி தேஸ்டே, அதாவது பெசகா வியாழன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறக்குறதுக்கு முந்தைய நாள். மாண்டி அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வந்த வார்த்தை. இந்த வார்த்தை நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் அப்படிங்கிற இயேசுவின் கட்டளையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதுபோல பெசகா அப்படிங்கிற வார்த்தைக்கு கடந்து போதல் அல்லது விடுதலை அப்படிங்கிறது பொருள். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுவிக்கப்பட்டதை குறிக்கக்கூடிய வார்த்தை. பழைய ஏற்பாட்டுல பெசகா எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறக்கூடிய மிக முக்கியமான விழாவா இருந்திருக்கு. மாசற்ற ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதோட ரத்தம் இஸ்ரேல் மக்களோட வீடுகளோட கதவுல தேய்க்கப்பட்டிருக்கு. சாவின் தூதுவர் இஸ்ரேல் மக்களோட வீடுகளை கடந்து போயிருக்காரு. ஆனா ரத்தம் தேய்க்கப்படாத எகிப்து மக்களோட தலைப்பேர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்துதான் புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் பெசகா ஆட்டுக்குட்டியோட இறைச்சியை உண்டு பெசகாவை கொண்டாடி இருக்காங்க பழைய ஏற்பாட்டு மக்கள். புதிய ஏற்பாட்டுல பெசகா இயேசு கிறிஸ்துவோட பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மூலமா மக்களை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவிக்கக்கூடிய மீட்பின் நிகழ்வை குறிக்கக்கூடியதா இருக்கு. இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு முந்தைய நாள் சீடர்களோடு கடைசிரா விருந்துண்ணும் போது ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்காரு. அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாவும் இரத்தமாவும் மாற்றி பாஸ்கா விருந்த நிறைவேற்றியிருக்காரு. இந்த நிகழ்வு தான் நம்முடைய திருப்பலி மற்றும் திவ்ய நற்கருணையோட தொடக்க புள்ளியா அமைஞ்சிருக்கு. அந்த நாள் இயேசு கிறிஸ்து சீடர்களோட பாதங்களை கழுவி முத்தமிட்டிருக்காரு. இந்த நிகழ்வு பணிவு மற்றும் சேவையை குறிக்கக்கூடியதா இருக்கு. பாஸ்கா இரவு அமைதியான இரவா கடைபிடிக்கப்படுது. அந்த நாள்ல இயேசு கைது செய்யப்பட்டதை நினைவு கூறப்படுறதுக்காக தான் இந்த அமைதியான இரவு கடைபிடிக்கப்படுது. இந்த வருஷம் ஏப்ரல் 2 பெசகா வியாழன் கொண்டாடப்படுது.